I love you all. இந்த பரிசுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? இல்லையா? 4 பேர் 4 விதமா பேசுறாங்கல்ல. ஆனா அவரோட பேசுறது மட்டும்தான் அவர் எப்படிங்கிறது தெரியும். ரொம்ப நாளாச்சு பேசி எஸ்டிஆர், இன்னைக்கு நீங்க என்னோட பேசுறீங்க. செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? காமெடி பண்றது உலகத்திலேயே நான் முன்னாடி நினைச்சிருந்தேன், கவர்ச்சியா நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. Voice is so bold and beautiful. அன்னைக்கு பழைய திரைப்படத்துல இந்நாள் வரைக்கும் அவங்களுக்குன்னு தனியா ஒரு ரசிகர் படம் இருந்துட்டே இருக்குது. So yes, Dasari ma'am, a few words from you please. மனம் நிறைந்த நன்றிகள், heartfelt thanks. இந்த படத்துல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த முதலாளி ஆர்யா அவர்களே, சின்ன முதலாளி கிஷோர் அவர்களே, 2 பேருக்கும் ரியலி ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். படத்துல மட்டும் இல்லாம எனக்கு இந்த படம் ஷூட்டிங் போது நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. அந்த பிரச்சனை போது கூட ஆர்யா அவர்களுடைய சிரிப்பு இருக்குங்க, அந்த பாருங்க சிரிச்சுட்டு இருக்காருங்க, அதே மாதிரி சிரிச்சுட்டே தான் அதுவும் உதவி பண்ணாரு. So your strength was amazing. Thank you so much. அடுத்தது உங்களோட ஹீரோ, எல்லாரோட ஹீரோ, என்னோட பிகெஸ்ட். நிஜமா சொல்றேன், உங்களுக்குலாம் நீங்களாம் 90s கிட்ஸ் 2000 கிட்ஸா இருப்பீங்க, அதனால எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. நீங்களாம் நெல்லு சபா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருக்காங்க. அப்பலேருந்து அந்த சிம்பிளிசிட்டி, அந்த ஹியூமிலிட்டி, டவுன் டு எர்த்னஸ் மாறவே இல்லை. சந்தானம் சாரோட இது I've worked with him before, பட் இந்த படத்துல அவரோட நிறைய காம்பினேஷன். அதுல நான் பார்த்து நான் உங்களுக்கு நிஜமா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது, பயங்கர ஹார்ட் ஒர்க்குங்க. அந்த மனுஷன் எப்ப தூங்கினாரு எப்ப எந்திரிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நைட் அண்ட் டே நாங்க ஷூட்டிங் வரும்போது அவர் ஏற்கனவே ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. நாங்க முடிச்சு எங்க காம்பினேஷன் முடிச்சு போகும்போது அவர் இன்னும் அதுக்கப்புறம் எடுத்துட்டே இருப்பாரு. இந்த இடத்துல எனக்கு டைரக்டர் பிரேமானந்த பாராட்டுறதா இல்ல சந்தானத்தை வியக்கிறதா அப்படின்னு தெரியல. சோ ரியலி ரியல் லைஃப் ஹீரோ அவரு. காமெடி பண்றது உலகத்திலேயே நான் முன்னாடி நினைச்சிட்டு இருந்தேன், கவர்ச்சியா நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஐயோ, காமெடியா நடிக்கிறது மாதிரி ஒரு கஷ்டம் சினிமால கிடையவே கிடையாது. I know the difficulty we went through. கண்ணால பார்த்தேன். and thank you for all the little inputs you gave. எனக்கு ஃபர்ஸ்ட் காமெடி ரோல்ஸ் நீங்க கொடுத்த அந்த ஒவ்வொரு சின்ன 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 டீடைல்ஸும் டப்பிங் போது நானே பார்த்து சிரிச்சுட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகைன் கேப்டன் ஆஃப் தி ஷிப் அன்வர் பிரேமானந்தா அப்படின்னு பேர் வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சேன். பர்டிகுலர்லி எனக்கு கதை சொல்ல வந்தாரு. சொல்லும் பொழுது நீங்க சந்தானத்துக்கு அம்மா அப்படின்னு சொன்னாரு. ஐயோ, நீங்க இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொன்னதும் அவரு இது சீன்ல மட்டும்தான் அம்மா, அதுக்கப்புறம் முழுக்க அலப்புற அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னாரு. ஸ்டார்டிங் டு பினிஷ் அந்த கதையை நான் கேட்கும் போதே சிரிச்சுட்டே இருக்கேன். நீங்க பார்க்கும்போது சிரிச்சுட்டே தான் இருப்பீங்க. இந்த படத்துல அவர் போட்டது குண்டு இல்ல, நான் தான் கவர்ச்சி பாம் பிளஸ் கவர்ச்சி மாம். So it's going to be very interesting. Thanks. It was fun. Your team அப்பா பயங்கர டஃப்பா இருந்துச்சுங்க. எல்லாத்துக்கும் ட்ரோல் பண்றீங்க. 3 நிமிஷம் தான், தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, டைரக்ஷன் டீம்ல I have to thank பிரேமானந்த் சாரோட இன்னும் அவருக்கு அந்த விஷ்ணு பரமாத்மா மாதிரி 4 கைகள் இருக்கிறாங்க. ஸோ முருகன் சார், சேவி சார், சண்முகம் சார், அண்ட் ஏடிஸ் தனீஷ், அபி, விவேகா, சதீஷ், எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. ஏன்னா அவங்க க்ரூஸ்ல ஒரு ஷூட்டிங் இருக்கும். க்ரூஸ்ல எல்லாரும் ஜாலியா அங்கங்க போயிருவாங்க. அங்க வேற எல்லாமே அன்லிமிட்டடா இருக்குமா, யாருமே கண்டுபிடிக்க முடியாது.
அப்ப அந்த இடத்துல எல்லாரும் வந்து ரவுண்ட் அப் பண்ணி கொண்டு வந்து ஷூட்டிங் பண்றது அப்படிங்கறத ஒரு இதுவா பண்ணாங்க. அந்த இடத்துல பிக்கெஸ்ட் ஹீரோ யாருன்னு சொன்னா மதன் பிரபா சூர்யா, just absolutely great work. The real heroes behind the movie அப்படின்னு சொன்னா உங்களை சொல்லணும். Thank you so much. Afro, awesome. I'm hearing you for a movie for the first time. Big fan of your work. ரெடின், மாறன், உங்களுடைய அலப்பறைகளை வந்து இவங்களோட தான் எனக்கு ரெடினுக்கும் மாறனுக்கும் நடுவுல நம்ம உட்கார்ந்துருப்போம். ரெடினுக்கு எப்பவுமே பாவம் அப்பதான் புதுசா கல்யாணம் வர இருந்தது. அவர் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. என்ன அவசரம் மாறன் சொல்லிட்டே இருப்பாரு. நடுவுல நான் இப்படி பார்த்துட்டே இருப்பேன். யாஷிகா, கீதிகா, யாஷிகா அழகான பெண்கள். இந்த அழகான பெண்களுக்கு நடுவுல என்னை வச்சு எல்லா ஷோஸ்லயும் காம்பினேஷன் பண்ணிருக்காங்க. எனக்கு அதனால பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். பட் யூ கைஸ் லுக் கிரேட் ஆன் ஸ்கிரீன். தீபக் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு டான்ஸ் நம்பர் பண்ணேன் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்ப ஒர்க் பண்றேன். அன்னைக்கும் லட்டு மாதிரி காமிச்சிருங்க, இன்னைக்கும் லட்டு மாதிரி காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். நீங்க சொல்லுங்க, எனக்கு என் முகம் பிடிச்சது. தேங்க்யூ சோ மச் தீபக். மோகன் சார் என் வீட்டில் விளக்கேற்றி வைத்த தெய்வமே. இஃப் யூ நோ அது அவரோட இன்சைட் ஜோக். எவ்ரி ஒன், நான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணிட்டேன். எனக்கு ஐ திங்க் ஐ ஹேவன்ட் மிஸ்ட் எனிஒன். So going to come to everybody's forever STR. இந்த மனுஷனை பத்தி சொல்லணும்னா இத வந்து பர்டிகுலர்லி ஓயா பிக்கெஸ்ட் ரஷ். ரொம்ப வருஷம் கழிச்சு சினிமா பிரஸ் எல்லாரும் இங்க ஒரே இடத்துல பாக்குறது ரொம்ப ஹாப்பி. சோ இதை நீங்க வந்து உங்களுக்கு தேவையான பைக்கா இருக்கும். STR பொறுத்த வரைக்கும் நான் பயங்கர அட்மைரர் ஆஃப் STR. நாட் ஜஸ்ட் ஃபார் ஹிஸ் மூவிஸ். அவர் மூவிஸை பத்தி நான் அவர்கிட்டயே நிறைய சொல்லியிருக்கேன். பட் அதை தாண்டி honest to the core, what you see is what you get. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுற அந்த விஷயம் தெரியவே கிடையாது. இதுதான் அவரோட நிஜ முகம். அந்த முகம் அப்பப்ப ஹேர் ஸ்டைலா மாறிட்டு இருக்கும். பட் உள்ள அந்த மனசும் அவரோட முகமும் சேம், ஆனஸ்ட், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அவரை பத்தி வெளியே 4 பேர் 4 விதமா பேசுறாங்கல்ல, ஆனா அவரோட பேசினா மட்டும்தான் அவர் எப்படிங்கிறது தெரியும். ரொம்ப நாளாச்சு பேசி STR, இன்னைக்கு நீங்க என்னோட பேசணும். ஓகேவா? ஆல்ரைட், தேங்க்ஸ். ஓகே गाइस, அவ்வளோ படத்தை பத்தி 2 விஷயம் சொல்றேன். எனக்கு வந்து செம்ம டிப்ரெஷனா இருக்கும் போது இந்த படத்துக்கு டப்பிங்க்கு கூப்பிட்டாங்க. நானே அப்படின்னு இருந்தேன்னா படம் டப்பிங் பார்த்துட்டு எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. பயங்கர சிரிச்சுக்கிட்டே ரவி சார் அலப்பற அழிச்சாட்டம் பண்ணிருக்காரு. மொட்டை ராஜேந்திரன், இன்னும் இங்க வராதவங்க நிறைய பேர். ஜிவிஎம், ஓ மை காட், ஜிவிஎம் நீங்க வேற மாதிரி பாப்பீங்க. எல்லாத்தையும் டப்பிங்ல நான் பார்த்துட்டேன். இப்ப எப்படி இருந்தாலும் நீங்க கவலைப்படாம ரெவ்யூவையே கலாச்சிருக்காங்க. ரெவ்யூ பத்தி கவலைப்படாம, சிஎஸ்கேவும் இல்ல, அந்த கவலையும் தெரியாம, வேற எந்த பிரச்சனையும் இல்லாம சம்மருக்கு அப்படியே எல்லா கவலையும் வெளியே வச்சுட்டு முழுக்க சிரிக்கலாம். அந்த சிரிப்பு தான் நீங்க எல்லாரும் கொடுக்கிற ஒரு பிகெஸ்ட் பிரைஸா இருக்கும், எல்லாரும் ஒரு பரிசா இருக்கும். அந்த பரிசுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? Thank you so much. I love you all. You've been a great audience. Thank you so much, ma'am.